நேற்று ராத்திரி ஒரு கனவு கண்டேன். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தீப்பிடிச்சு எரிஞ்சிடும் போல. ஷேர்ல வேற காசு போட்டிருக்கீங்க. எவ்வளவு போட்டிருக்கேன்? ஒரே ஒரு ஷேர் வாங்கியிருக்கேன். இதுக்கு வருத்தப்பட வேண்டியது முகேஷ் அம்பானி. இது நடக்குமா அந்த சம்பவம்? ஏன் இது மனசுல நினைச்சு பயந்துகிட்டு இருக்கே? இன்னொரு நண்பர் இருக்காரு, அவர் வேற லெவல். எப்படின்னா, காலையில ஒரு ஆர்த்தோ டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருப்பாரு, மத்தியானம் ஒரு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருப்பாரு, சாயந்தரம் ஒரு டென்டல் ஸ்பெஷலிஸ்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருப்பாரு. என்னன்னா, உடல்ல எதுவும் பிரச்சனை இருக்கோ, சுகர் கூடிருமோ குறைஞ்சிருக்கோ, பிபி கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படின்னு எந்த நேரம் வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு டெக்னிக்கலி என் நேம் என்ன சொல்லுவோம்னா ஹைப்போகாண்ட்ரியா அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா, இந்த வியாதி நமக்கு இருக்கா அப்படின்னு பயப்படுறது. இது அவருக்கு மட்டுமானா எல்லாருக்குமே இருக்கும். ஹே சாட் ஜிபிடி, எனக்கு லைட்டா தலைவலிக்குது அப்படின்னு நீங்க போட்டு பாருங்க. அது என்னெல்லாம் சொல்லும்னா, நியூரல் கேன்சர்ல இருந்து ஆரம்பிச்சு பிரெயின் டியூமர் வரைக்கும் என்ன வேணாலும் சொல்லுவோம். நம்ம எல்லாத்தையும் நினைச்சு பயந்துகிட்டு இருக்கோம். இது அவங்களுக்கு மட்டும்தான், நமக்குமே இருக்கும். நான் சின்ன பிள்ளைல பயந்துருக்கேன். இந்த ஆல்பர்ட் பீட்டர் பாலத்துல ஏறி இறங்கும் போது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆஹா 100 வருஷம் ஆன பாலம்ன்றாங்களே, நம்ம போற நேரம் இடிஞ்சு விழுந்துருமா? சரி, அன்னைக்கு தான் பயந்துருக்காங்க, இன்னைக்கு கிடையாது. மீனாட்சி மிஷின்ல 6வது ஃப்ளோர்ல இருக்கும், திடீர்னு என்னமோ ஆச்சுன்னா எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க? ஒரு ஹைட்டான பில்டிங்ல இருந்து பார்க்கும்போது, ஒரு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இருந்து பார்க்கும்போது விழுந்துருவோமோ அப்படிங்கிற பயம். இந்த மாதிரி பயங்கள் எல்லாருக்குமே இருக்கிறது வழக்கம் தான். ஆனால் இந்த பயங்கள் எவ்வளவு சதவீதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. சோ தேவையில்லாத பாதி பயங்கள், ஒரு 90% பயங்கள் நம்ம மனசுல உருவாக்கிவிட்ட பயங்கள். அதை நம்ம தவிர்த்துட்டோம்னாலே பல வேதனைகள், பல குழப்பங்கள்ல இருந்து நம்ம விடுபடலாம் அப்படின்ற மெசேஜ் சொல்லிக்கிறேன். நன்றி.